நாம் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள விடமாட்டார்கள். அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசையா இருந்ததுன்னா, அவங்க கூட போய் கத்துக்கவே முடியாது. ஏதோ ஒரு ரீசன் சொல்லி எடுத்துட்டே இருப்பாங்க. புதுசா நீங்க ஒண்ணு கத்துக்க முடியும். ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. ஏதாவது சொல்லி குழப்பி கத்துக்கிட மாட்டாங்க. பணம், சொத்து, வேலை, வருமானம் போன்றவற்றை நிர்மூலமாக்குவார்கள். நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கீங்கன்னா, வேலைக்கு எடுத்து வீட்ல உட்கார வச்சுருவாங்க. சொத்து இருந்தா மாத்தி எழுதிக்குவாங்க. இன்னும் அதாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா, உனக்கு சொத்து இருக்குது, வசதி இருக்குன்னா, நாளைக்கு என்ன பிரிஞ்சு போனா நீ வாழ்ந்துருவீல்ல. நான் கெட்டவன்னு தெரியும் உனக்கு ஒரு நாள். அப்ப என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட இருக்கிற புடுங்கி வச்சுக்கணும்னு சொல்லி, நம்மள ஒண்ணுமில்லாம பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், புடுங்கலாம் மாட்டாங்கங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க. புடுங்குறது இல்ல. நாசூக்கா ஏதோ ஒரு விஷயத்துல உங்ககிட்ட இருந்து புடுங்குவாங்க. அது அவங்க புடுங்குறாங்கன்னு தெரியாதுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குடு அப்படின்னு புடுங்க மாட்டாங்க. ஏங்க டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, தலைவலிம்மா. ஏங்க டல்லா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸு, 50 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். இவங்க வாட்டுக்கு லைட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க, நான் வேணா வீட்டை விட்டு கொடுத்துட்டா, அவங்க வேண்டாம் அப்படின்னா கொடுங்கிறதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம தான் வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணி கொடுப்போம், செய்ய வைப்பாங்க. நாளைக்கு கோபத்தில் நகையை பிடுங்க, நான் எங்க பிடுங்க, நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் புரியாது. அந்த மாதிரி ஆள் கூட வாழ்றவங்களுக்கும் மட்டும்தான் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த மாதிரி ஆளை மீட் பண்ணா தப்பிச்சுக்கலாம். பக்கா பிளான். நாமெல்லாம் ஒரு சின்ன கோல்மால் பண்றதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறோம். அவங்க ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. பிரெயினே அப்படிதான். உலகத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பத்தி இது வரைக்கும் யாருமே இவ்வளவு டீட்டெயிலா பேசுனதே இல்லைங்க.